ஹலோ கைஸ், நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புல்லப்ஸ் அண்ட் சின்னப்ஸ் ரெண்டு ஒர்க் அவுட் இருக்குல்ல. அதாவது புல்லப்ஸ், அதாவது சிங்கிள் பாரில் நம்ம புல்லப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், சின்னப்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புல்லப்ஸ் எடுக்கிறது மூலிமா எந்தெந்த மசில் டார்கெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக பேக் ஃபுல்லாக இருக்க மசில்ஸ் எல்லாமே டார்கெட் ஆகும். எதுன்னு நம்ம பார்த்தோம்னா லாட்டிஸ் டோர்சி அண்டு ட்ரபீசியஸ் ஃபுல், அதாவது அப்பர் மிடில் அண்டு லோவர் ட்ரபீசியஸும் ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் அந்த ரோம்பாய்டு அண்டு டெரஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, செகண்டரியாக வந்து நம்ம பைசப்ஸும் பிராக்கியோரேடியலிஸ் அந்த மசில்ஸும் வந்து என்கேஜாக இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து சின்ன அப்ஸில் நம்ம பார்த்தோம்னா அதே போல் எல்லா பேக் மசில்ஸும் ஆக்டிவேட்டில் இருக்கும், என்கேஜாக இருக்கும். அதாவது நம்ம டெரஸ் மேஜராக இருக்கட்டும், ரொம்பாய்டு அண்டு லாட்டிஸ்மஸ் டோர்சி, அதெல்லாம் பார்த்தோம்னா பைசப்ஸ் அண்டு இதெல்லாம் பார்த்தோம்னா என்கேஜாகவே தான் இருக்கும். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதால நான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரெண்டுமே பார்த்தோன்னா மோரார்லெஸ் எல்லா பேக் மசில்ஸும் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, செகண்டரி மசில் ஆக்டிவேஷன் பார்த்தோம்னா புல்லப்ஸில் வந்து ரேடியாலிஸ் அந்த மசில் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது. இதில் சின்னப்ஸில் பார்த்தோம்னா பைசப் மசில்ஸ் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது. மற்றபடி வீக்கான பேக்கை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, சின்னப்ஸ் உங்களுக்கு புல்லப்ஸ் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதுவே ட்ரை பண்ணலாம் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.